தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று அகில உலக திரு அவை நம் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் சேத்துப்பட்டு தூய லூர்தரை திருத்தலத்திலிருந்து உயிர்த்த ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் கொண்டு வந்த அன்பு, அமைதி, சமாதானம் இவைகளை நாம் அனைவரும் பெற்று மகிழ்வோம். ஆனால் இன்றைக்கு உலகமெங்கும் போர்களும் கலவரங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் அனைவரும் உயிருக்காக பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பாவி குழந்தைகள் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தருணத்திலே ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா நமக்கு எதை கருத்தாய் கூறுகிறது பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு அமைதியை கொண்டு வந்தவர், சமாதானத்தை கொண்டு வந்தவர். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் தன் சீடர்களை வாழ்த்தியவர். திரு அவை இன்று அமைதியை எங்கும் எடுத்து செல்ல நம்மை பணிக்கின்றது. அதற்கு முன் உதாரணமாக 800 ஆண்டுகள் முன்பாக வாழ்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் பாடலை நாம் சற்று கவனமுடன் சிந்தித்து பாடி ஜெபிப்போம். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன், என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன், உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன், என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன், ஐயா நீரே கடவுள். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன், என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன், காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு விட்டு பார்த்தேன், காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு விட்டு பார்த்தேன்,
நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன் ஒளியேற்றுமேன். உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன் ஒளியேற்றுமேன். மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடி பிறழாது சிதையாது இறை மாளிகை. உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை, அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாடலை. ஆண்டவரை நம்பினே 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 என் ஆண்டவரை நம்பினே. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். ஐயா நீரே என் கடவுள், ஐயா நீரே என் கடவுள், ஐயா நீரே என் கடவுள். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இறை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இறை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம். நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம். நோவிலும் சாவிலும் துடிக்கின்றோம், எங்கள் தேவனே சிலுவையில் பொருள் சொல்வார். நோவிலும் சாவிலும் துடிக்கின்றோம், எங்கள் தேவனே சிலுவையின் பொருள் சொல்லுவார். இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ, இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ. அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. உறவுகள் நிறைவு தருவதில்லை, எங்கள் உள்ளத்தில் அன்பு வளர்வதில்லை. உறவுகள் நிறைவு தருவதில்லை, எங்கள் உள்ளத்தில் அன்பு வளர்வதில்லை. பிரிவுகள் பிளவுகள் பிணக்குகளே, எங்கள் வீட்டிலும் நாட்டிலும் வளர்வது. பிரிவுகள் பிளவுகள் பிணக்குகளே, எங்கள் வீட்டிலும் நாட்டிலும் வளர்வதில்லை. இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை
சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ. அல்லேலூயா, 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 சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இறை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். புனித மத்தேயு எழுதியவாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பின் தூய நற்செய்தி. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தில் முதல் நாள் விடியற்காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போல் ஆயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடி உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவிற்கு போய்க் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். எப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரு மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உயிர்த்தார், இந்த உலகையை உயிர்த்துவிட்டார். வென்றார், கிறிஸ்து வென்றார், இந்த அழகையை வென்று விட்டார். உயிர்த்தார், கிறிஸ்து உயிர்த்தார், இந்த உலகையை உயிர்த்து விட்டார். வென்றார், கிறிஸ்து வென்றார், இந்த அலகையை வென்று விட்டார். ஆர்ப்பரிப்போமே, ஆனந்திப்போமே, ஆர்ப்பரிப்போமே, ஆனந்திப்போமே. அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம்.
மரணத்தை வென்ற மாவீரன் மனுக்குலம் மீட்ட இறைமைந்தன் மரணத்தை வென்ற மாவீரன் மனுக்குலம் மீட்ட இறைமைந்தன் கவலைகள் நமக்கு இனி இல்லை உயிர்த்தார் இயேசு உயிர்த்தார் இந்த உலகை உயிர்த்து விட்டார் வென்றார் இயேசு வென்றார் இந்த அழகையை வென்று விட்டார் மரணத்தை கண்டு பயமில்லை மாபரன் இயேசு உயிர்த்து விட்டார் என் தலையை மிதித்து விட்டார் அல்லேலூயா அல்லேலூயா என் தலையை மிதித்து விட்டார் சினத்துகள் எல்லாம் போக்கி விட்டார் உயிர்த்தார் கிறிஸ்து உயிர்த்தார் இந்த உலகையை உயிர்த்து விட்டார் வென்றார் கிறிஸ்து வென்றார் இந்த உலகையை வென்று விட்டார் பரிபூமே ஆனந்திப்போமே ஆதரிப்போமே ஆனந்திப்போமே அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் இயேசு இன்று நம் அனைவரையும் அமைதியின் தூதுவர்களாக வாழ அழைக்கின்றார். இந்த போட்டி பொறாமை நிறைந்த உலகத்திலே அடுத்த நாட்டை கைப்பற்ற வேண்டும், அடுத்தவருடைய வளங்களை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒருவர் இன்னொருவரை, ஒரு நாடு இன்னொரு நாட்டை அழித்து கொண்டிருக்கின்றது. இதனால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்றார்கள். அன்றும் அப்பாவியான ஒன்றும் அறியாத நம் ஆண்டவர் இயேசுவை அநியாயமாக குற்றம் சுமத்தி அவரை சிலுவையிலே கழுவேற்றி கொன்று விட்டார்கள். ஆனாலும் தந்தையின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு அறையப்பட்டு அங்கே இறந்தார். ஆனால் 3ஆம் நாள் வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார். காரணம், அதே பவுலடியார் பிலிப்பியருக்கு திருமுகத்தில் சொல்லுகின்றார், கடவுளுக்கு இணையாக இருந்த தன்னை இணையான ஒன்றை எழுதிவிட்டு மனித உரு எடுத்து அடிமையின் கோலம் பூண்டு நம்மை போல் அவர் மனிதராக பிறந்தார். தந்தையாகி கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். சிலுவை வரை கீழ்ப்படிந்து அவர் தன்னையே வெறுமையாக்கினார். எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுள் அவரை மேன்மையாக உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு நாமும் பிறருக்காக நம்மையே கையளிக்கின்ற பொழுது, பிறருக்காக நம்மை இழக்கின்ற பொழுது இந்த சமூகம் உயரும், நம் வாழ்வும் வளம் பெறும், நாம் அனைவரும் அமைதியின் தூதுவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே உயிர்ப்பின் ஆண்டவர் நம் அனைவரையும் தேடி வருகின்றார். மூடிய கதவுகளுக்கு பின்னால் ஒளிந்து கிடந்த அந்த பயந்து கிடந்த அந்த சீடர்களிடம் தோன்றி, அஞ்சாதீர்கள், அமைதி உண்டாக என்று சொல்லி அவர்களுக்கு அமைதியை கொடுத்தார். இன்றும் நம்மை தேடி வருகின்றார். நமக்கும் அந்த அமைதியை கொடுக்கின்றார். நாமும் அந்த அமைதியை பிறருக்கு எடுத்துச் சொல்வோம். உயிர்ப்பின் பறைபொருளை பிறருக்கு எடுத்துச் சொல்வோம். அந்த உயிர்ப்பின் மக்களாக வாழ்வோம். இறந்தவர் மக்களாக அல்ல, உயிர்ப்பின் மக்களாக, பிறருக்கு நாம் உயிர் கொடுக்கின்ற மக்களாக, இந்த உலகம் அமைதியும் சமாதானத்தை பெறுகின்ற மக்களாக நாம் வாழ்வோம். அதுவே இன்று உயிர்த்தாண்டு நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக அமையட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றோம். உயிர்த்தாண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.